விசிலடிச்சாங்குஞ்சுன்னு விஜயுடைய ரசிகர்களை பார்த்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ விஜய்க்கு அவருடைய கட்சி சின்னமாக விசிலையே கொடுத்துருக்குறாங்க. ஆக்சுவலாக அவங்க கேட்ட சின்னம் தான். அவங்க கேட்ட 3 சின்னத்தில் ஒன்று விசிலு. அது அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அந்த ஒரு சின்னம் எந்த அளவுக்கு விஜய்க்கு அட்வான்டேஜாக இருக்க போகுது அப்படின்னு நான் பார்க்கும்போது, காங்கிரஸ்க்கு இந்த கை சின்னம் அவ்வளோ அட்வான்டேஜோ அதே மாதிரி ஒரு சின்னமாக நான் பார்க்குறேன். ஏன்னா இப்போ ஓட்டு போட போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓட்டு போடுற இடத்துல அந்த பூத்தில் காங்கிரஸ் அவங்களுடைய சின்னம் கையிலே தான் இருக்கும். ஏன்னா இதுதான் அவங்களுடைய சின்னமே. சும்மா இப்படி அப்படின்னாலே அது அவங்க இந்த கை சின்னம் ஞாபகப்படுத்தும். ஸோ அது அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ். ஓட்டு போட போகிறவங்கக்கிட்ட நம்ம சின்னம் எது அப்படின்னா இப்படி சும்மா அப்படி காட்டினா போதும், அவங்களுக்கு புரிஞ்சுக்கலாம். எலெக்ஷன் பூத்தில் ஓட்டு போடுறதுக்காக நிற்கிறவங்க கிட்ட விஜயுடைய அந்த சின்னத்தை ஞாபகப்படுத்தணும் அப்படின்னா கொஞ்சம் தூரத்துலேருந்து ஒரு விசில் ஒன்று அடித்தா போதும். அந்த சத்தம் அவங்களுக்கு ஞாபகப்படுத்தும் விஜயுடைய சின்னம் என்ன அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி அட்வான்டேஜ் எல்லாம் அந்த சின்னத்தில் இருக்குது. இந்த சின்னத்தை வச்சு பிஸ்னஸ் பண்ணியும் நிறைய பேர் சம்பாதிக்க முடியும். டிஷர்ட்டில் அந்த விசில் படத்தை போட்டுட்டு, அப்புறம் விசில்லையே விஜயுடைய படத்தை போட்ட விசில் அப்படின்னு இந்த விசிலை வச்சு அடுத்த ஒரு 2-3 மாதத்துக்கு அது ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸாக நடக்க போகுது. திருப்பூர்லலாம் அடுத்தது டிஷர்ட்லலாம் விசில் சின்னம் இருக்கிற டிஷர்ட் நிறைய வரப்போகுது. கண்டிப்பாக விஜய் ரசிகர்கள் அதை வாங்கி போட தான் போகிறாங்க. ஜனநாயகன் இன்னும் ரிலீஸ் ஆகாதது கூட இப்போ விஜய்க்கு அட்வான்டேஜ் தான். சென்சாரில் விடுவாங்களா தெரியல. விஜய் விசில் அடிக்கிற மாதிரி ஒரு காட்சியை வேணால் இப்போ படத்தில் சேர்க்கலாம். அப்படி விட்டாங்கன்னா அவருடைய சின்னத்தை இன்னும் அதிகமாக மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அதுவும் ஒரு வாய்ப்பாக அமையும். சிஎஸ்கேவுக்கான அந்த விசில் போடு பாட்டு இருக்கு பாருங்க, அந்த பாட்டெல்லாம் கூட இனிமேல் விஜய்க்கு ஏற்ற மாதிரி அந்த பாட்டை மாற்றி பாட போகிறாங்க. ஐபிஎல் வர இப்போ வரப்போகுது. விசில் போடு அப்படின்ற பாட்டு சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு மட்டும் கிடையாது, அது விஜய்க்காகவும் அவங்க ரசிகர்கள் பயன்படுத்திப்பாங்க. இப்போ இந்த ஒரு சின்னம் விஜய்க்கு கிடைச்சதுல திமுகவை சேர்ந்தவங்களுக்கும் அதிமுகவை சேர்ந்தவங்களுக்கும் தான் பெரிய ஒரு குடைச்சலாக இருக்க போகுது. ஏன்னா அவங்க ரோட்டில் போய்கிட்டு இருக்கும்போது போலீஸ்காரன் விசில் அடித்தா கோவம் வரும். ஏன்னா இப்போ அது விஜயோடைய சின்னமாக மாறிடுச்சு. வீட்டுக்கு போனால் குக்கர் விசில் அடித்தா கூட பொண்டாட்டி மேலே கோவம் வந்துடும். எதுக்கு இவ்வளோ விசில் அடிக்க விடுறேன், சீக்கிரம் இறக்க வேண்டியதானே அப்படின்லாம் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சின்னத்தில் என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்றதெல்லாம் திமுகவை சப்போர்ட் பண்ணுறவங்க இல்லைன்னா அதிமுகவை சப்போர்ட் பண்ணுறவங்க சொல்லுவாங்க பாருங்க. அப்போ தான் தெரியும். எனக்கு தெரிஞ்ச இதில் அட்வான்டேஜ் தான் அதிகமாக இருக்குது. 1944 வந்த ஒரு ஹாலிவுட் படம் இருக்குது, டு ஹாவ் அண்ட் ஹாவ் நாட். அந்த படத்தில் லாரன் பேக்கல் அப்படின்ற நடிகை சொன்ன ஒரு ஃபேமஸ் டைலாக் ஒன்று இருக்குது. டூ யூ நோ ஹவு டு விசில், இஃப் யூ வாண்ட் மீ ஜஸ்ட் விசில் அப்படின்ற அந்த ஒரு டைலாக் அந்த படத்தில் அவ்வளோ ஃபேமஸ். அதாவது உங்களுக்கு ஒரு ஆட்சி மாற்றம் தேவை. ஒரு 50 வருஷமாக திமுகவும் அதிமுகவும் தான் மாற்றி மாற்றி ஆட்சி அமைச்சுக்கிட்டு இருக்காங்க. நமக்கு ஒரு மாற்றம் தேவை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, இஃப் யூ வாண்ட் ஜஸ்ட் விசில். 50 வருஷமாக இரட்டை இலை இல்லைன்னா உதயசூரியன், இந்த 2 சின்னத்துக்கு தான் தமிழ்நாட்டு மக்கள் மாற்றி மாற்றி ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க. 50 வருஷமாக புதுசாக ஒரு சின்னத்தை அவங்க தேர்ந்தெடுக்கல. சரி, புதுசாக ஒன்று தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணி இந்த ஒரு சின்னத்துக்கு ஓட்டு போட்டாங்கன்னா, இந்த விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட்டாங்கன்னா, அப்படி ஓட்டு போடணும்னா தமிழ்நாடு ஃபுல்லாக அந்த விசில் சத்தம் கேட்கணும். அப்படி கேட்டால் ஒரு ஆட்சி மாற்றம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அது வருமா இல்லையா அப்படின்றதெல்லாம் இன்னொரு 2.5 மாசத்துல தெரிஞ்சிடும். உதயசூரியன், இரட்டை இலை, இந்த 2 சின்னத்தையும் மாற்றுற அளவுக்கு இந்த விசில்ல சத்தம் இருக்குமா அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர்லாம் பண்ணுங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.